டாஸ்மாக் கடைகளுக்கு புதிய உத்தரவு. அரசு சொன்ன நேரத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. காவல் நிலையத்தில் அனைத்து சிசிடிவி கேமராக்கள் இயக்கத்தில் இருக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இன்று சென்னை அண்ணா நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில், டாஸ்மாக் கடைகள் 12 மணிக்கு திறக்கப்பட்டு அரசு சொன்ன நேரத்தில் கடைகளை மூட சொல்லியிருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். போதைப் பொருள் விற்பவர்களை குண்டர் சட்டத்தில் உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டுள்ளோம். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் எந்த பெண்கள் வந்தாலும் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா ஆனில் இருக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வீடியோ ரெக்கார்டிங் செய்ய சொல்லியிருக்கிறோம். அதற்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஐடி விங்கிறது செய்வதற்கு ரெடியாக இருக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறோம். புகார் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பொதுமக்களும் வாங்கக்கூடிய அதிகாரியும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த வீடியோவில் பதிவு செய்துவிட்டால் நாளைக்கு இரு தரப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே காவல் நிலையத்தில் எல்லா சிசிடிவி கேமரா இப்போதிலிருந்து 24 மணி நேரமும் இயங்க வேண்டும் என சொல்லியிருக்கிறோம். எல்லா தெருக்களிலும் சிசிடிவி கேமரா பதிவு செய்ய வேண்டும் என சொல்லியிருக்கிறோம். பகுதியில் மின்சார தடை என்பது இருக்கிறது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்று சொல்லாமலே மின்சாரத்தை ஆஃப் செய்கிறார்கள். இனி பொதுமக்களுக்கு மின் தடை பற்றி தகவல் கொடுக்காமல் மின்சாரத்தை அணைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம் என கூறியுள்ளார். காரணங்களை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறோம். வார்டிலும் ஒவ்வொரு பூத்திலும் என்ன பிரச்சனை என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளை வைத்து இறுதி ரிப்போர்ட் செய்து கொடுத்திருக்கிறோம். மழை பெய்வதற்கு முன்பாக பொதுவாக செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான் வடிகால் பணி நடக்கும். நாம் ஜூன் மாதத்திலிருந்தே மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளை முடிக்க வேண்டும். நவம்பருக்கு பிறகு அதிகமாக மழை வரும் பொழுது அதை சரி செய்ய முடியாது. எனவே இப்பொழுதே சரி செய்ய சொல்லியிருக்கிறோம் என கூறியுள்ளார்.